மீனம் ராசினியர்களே, இந்த மீனராசினியர்களை பொறுத்தளவு இந்த 15 நாட்கள் ஆடி மாதத்தின் 2வது பகுதியாக வரக்கூடிய இந்த 15 நாட்களும் மிக மிக சிறப்பாக இருக்கும். அதில் ஒன்றும் கோளாறு குற்றங்கள் இல்லை. ஆனால் ரொம்ப பர்ஃபெக்டாக வாழ்கிறதா நினச்சிக்கிட்டு நான் இப்படித்தான் இருப்பேன், நீ ஏன் இப்படி இல்லை, இப்படிங்கிற கேள்விகளை கேட்க ஆரம்பிச்சிங்கன்னா நிறைய பகையும் அந்த விரோதத்தையும் வளர்த்து கொள்ளக்கூடிய கிரகசாரங்கள் உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிறது. அதனால் உங்களோட பர்ஃபெக்ஷனை நீங்கள் வச்சுக்கோங்க. மற்றவங்கக்கிட்ட போய் நீ ஏன் இப்படி பண்ணலை அப்படி இல்லைங்கிற கேட்குற கேள்விகளை வச்சுக்க வேண்டாம். இப்படி கொஞ்சம் சூதானமாக இந்த 15 நாட்களை கொண்டுட்டு போகணும். ஒரு பக்கம் 7.5 சனி, அதுவும் இளம் பிள்ளைகளாக இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த 7.5 சனி கொஞ்சம் சளி தொல்லைகள், சாப்பாடு பிடிக்கலை, இல்லை குணங்களில் முரண்பாடுகள், இல்லை வேலை செய்ய பிடிக்கலை, இல்லை வேலைக்கு போகிறதுக்கு பிடிக்கலை. பள்ளிக்கூடத்து பிள்ளைகள் கூட பாடப்புத்தகத்தை எடுத்து தோளில் போட்டு பேக்கை தூக்குற வரைக்கும் சந்தோஷமாக இருக்கும். அதுக்கப்புறம் நான் இன்றைக்கி போகலைன்னு வாதாடும், இல்லை அழுக ஆரம்பிக்கும். இப்படிப்பட்ட தன்மைகளெல்லாம் இந்த 15 நாட்களில் இந்த மீனத்தில் பிறந்தவர்களை சுற்றி இருக்கின்ற காரணத்தால் பொறுமைகளை கையாளுங்கள். அதே போல் ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா மீனத்துக்கு ராசிநாதனே 4ஆம் இடத்துல போய் சுக்கிரனோட சம்பந்தம், குருவும் சுக்கிரனும் இணைந்து ஒரு சுபகிரகம் ஒரு ஒளிகிரகம் இருவரும் இணைந்து 4ஆம் இடத்தில் இருக்கிறதுனால நிறைய பேர்கள் பாருங்கள் இந்த காலகட்டத்தில் வண்டி வாகனங்களில் ஒரு மாற்றத்தை விரும்புவாங்க. அதை நோக்கிய பயணம் ஏற்படும். ஒரு சாதாரண கார் வச்சுக்கிறவங்க ஹையண்டுக்கு போவாங்க, ஒரு பைக் வச்சுக்கிறவங்க காருக்கு வருவாங்க. இப்படி அந்தந்த பொருளாதார நிலைகளில் வாழுகின்றவர்களுக்கு வாகன மாற்றம், இடமாற்றம், ஒரு உற்சாகம், மதிப்பு, புகழ், கௌரவம், இப்படிப்பட்ட சந்தர்ப்பங்கள் எல்லாம் உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிறத பார்க்கலாம். அதே போல் சனி பகவான் ராசியில் உட்கார்ந்துக்கிட்டு உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தை பார்க்கறதுனால கணவன் மனைவி குடும்ப உறவுகளில் சண்டை சச்சரவு வராமல் பார்த்துக்கணும். யாராவது 3வது நபர் உள்ள நுழைஞ்சு உங்களுக்கு தேவையில்லாமல் சலசலப்புகளை உருவாக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும்.